Hi friends, welcome to my channel Soumya Makers Studio Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ளோ ட்ரையர். இது வந்து வால்யூமைஸரும் பண்ணலாம், ஸ்டைலரும் பண்ணலாம். ஸோ இது வந்து 2-in-1 ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் வச்சுக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐகானிக் மீ. ஸோ இதுதான் ப்ளோ ட்ரை. ஸோ இந்த ப்ரஷ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு வால்யூமும் கொடுக்கும், ஒரு ஸ்டைலும் கொடுக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையர் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு இதை எடுத்துட்டு இது ட்ரையராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் கூல், லோ, மீடியம், ஹை அப்படின்னு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஹேர் ஃபால் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கினாலும் எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் போட்டு வாங்கினாலும் கண்டிப்பாக நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும், ஒரு 2 ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஹீட் ப்ரொடக்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். அது ஹீட்டுக்காக நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் ரெகுலர் யூஸுக்கே பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓசிஸ் பிராண்டோட யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நம்ம ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வேறு என்ன வேணும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் செக்ஷன் எடுத்துருக்கோம். ஏன்னா பார்ட்டிஷன் பிரச்சனை எடுத்து தான் நம்ம இந்த ப்ளோ ட்ரை நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணாலும் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ என்னோடய ஹேர் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவியாகவும் லைட்டாக கேர்லியும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஹேரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் கோம் பண்ணிக்கிறேன், சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிவிட்டு. ஸோ நல்லா பேரல் ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ கோம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் உங்களோட ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரூட்டில் படாமல் ஜஸ்ட்டு மேலே இருக்க ஹேரும் ஜஸ்ட் கீழே இருக்கிற ஹேருக்கு மட்டும் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறேன். பிராண்ட் பார்த்திங்கன்னா ஓசஸ் பிராண்ட். சீரம் வந்து நீங்கள் என்ன ஹேர் சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் காமிச்சிருக்க சீரம் பார்த்திங்கன்னா ஒலிவியா. ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேரல் ப்ரஷ் நல்லா கோம் பண்ணிக்குவேன். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து மேலே இருக்கிற ஹேர் மட்டும் பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு க்ரொக்கடைல் கிளிப் வச்சு நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணி மிஷின் வச்சு நம்ம வந்து ஹேர் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே கொண்டு போகணும், அதுக்கப்புறம் உள்ளேருந்து மேலே கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வால்யூமைஸாக கொடுக்கும். ஸோ ஹேருக்கு வந்து உள்ளேருந்தும் பண்ணலாம், வெளியிலேருந்தும் பண்ணலாம். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபுல் ஹேருக்கும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம் உங்கள் ஹேர் லென்த்து பொறுத்து. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நான் பின்னாடி வந்து ஜஸ்ட்டு பண்ண ஹேரை வந்து ஜஸ்ட் கிளிப் ஊற்றிட்டு இப்போ மேலே இருக்கிற ஹேரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் தான் மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஹேருக்கு அடியிலேருந்தும் மேலே ரொட்டேட் பண்ணி வந்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமைஸும் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரைட்னராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது எவ்வளோ டிவைட் பண்ணுறதோ உங்கள் ஹேரை ஸ்ட்ரக்சர் பொறுத்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணும்போது தான் வந்து உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். பட் இதோட சவுண்டு, இந்த மிஷினோட சவுண்டு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சவுண்டு இருக்கும் நல்லாவே.
அதே மாதிரி நான் பிடிக்கிற இடத்துல வந்து ஹீட் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸோ உங்கள் கையில் வந்து சூடு பட்டுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. லைட்டாக ஒரு மினிமம் சவுண்டு நம்ம டச் பண்ணுற அளவுக்கு தான் சூடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணிட்டிங்கன்னா ஹேர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரல் ப்ரஷ் வச்சு நான் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். பின்னாடி எல்லாமே வந்து நீட்டாக ஹேர் ஸ்ட்ரைட்னும் ஆகிருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வால்யூம் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம இந்த மாதிரி எப்படி ஸ்டைல் பண்ணும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ராண்டாக வாங்கணுன்னா உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.